ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா சங்கீத புத்தகம் 65ஆம் சங்கீதம் 11வது வசனம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. பாருங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவர் நன்மை செய்கிற தேவன். வசனம் சொல்லுது, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். பாருங்க, அவருடைய நன்மையால் அவர் நமக்கு இந்த ஆண்டிலே வைத்திருக்கிற எல்லா நன்மைகளை செய்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் ஒரு வாரம் தான் ஆகியிருக்கு, ஆரம்பத்தில் இருக்கும். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், சபையின் மூலமாய் கொடுத்த வாக்கு தத்துவங்களை நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு ஜெபித்து செயல்படுங்கள், பிரயாசப்படுங்கள். இந்த ஆண்டை ஆண்டவர் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஆண்டவர் நடத்துகிற பாதைகள் அது ஒரு ஆசீர்வாதமான நன்மைக்கு ஏதுவான பாதை. ஆகவே சந்தேகப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு விசுவாசத்தோடு ஜெபித்து செயல்படுங்கள். இந்த ஆண்டு ஒரு ஆசீர்வாதத்தின் நன்மையின் ஆண்டு. அல்லேலூயா. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. இந்த ஆண்டின் ஆண்டவரே ஆரம்பத்தில் இருக்கிற ஒரு வாரம் தான் ஆகியிருக்கிறது. இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களோடு பேசுங்க. தனிப்பட்ட முறையிலே நீர் கொடுத்த வாக்கு தத்துவம், சபையின் மூலமாய் கொடுத்த வாக்கு தத்துவம் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நிறைவேறட்டும். ஜெபித்து ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரித்து உம்மை துதித்து உமக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே உம்முடைய ஜனம் ஆண்டவரே பிரயாசப்படட்டும், செயல்படட்டும். கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் காரியங்களை வாய்க்க பண்ணுங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.